வணக்கம். பாலமுருகன். பா ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு தமிழ் சினிமா இயக்குனர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே தலித்தியம் பேசுகிறேன் அப்படிங்கிற பேர்ல இங்க இருக்கக்கூடிய திராவிடம் அப்படிங்கிற சொல்லாக்கத்தை அப்படியே என்ன பண்றது கேட்டீங்கன்னா நீர்த்து போகக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய கேடுகட்ட வேலையை RSSக்கு துணை போகக்கூடிய பணிந்து போகக்கூடிய அந்த கேடுகட்ட வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காரு. பேசுறானுங்க, தனித்து பண்றானுங்க, அது பண்றானுங்க, இது பண்றானுங்க, தனியா நிக்க கூடாதுன்றானுங்க எலெக்ஷன்ல. எனக்கு புரியவே இல்லை, ஏன் தனித்த குரல் இருக்கக்கூடாது? இத்தனை ஆண்டுகளும் அப்புறம் என்ன பண்ணீங்க? எப்படி பிஜேபி உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்கு? யார் மூலமா உள்ள வந்தது? நான் உள்ள விட்டேன். ஒரு சேரியில கூட இன்னும் நாளா நுழையவே முடியலையே. சேரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிப்படையில் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறானே. எத்தனை ஓட்டு பிஜேபிக்கு சேரியில் விழுந்திருக்கும்? பொது சமூகத்தில் தானே இது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த பொது சமூகத்தை சீர்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? அப்போ நீங்கள் உங்களுடைய வேலை திட்டம் ஏன் இவ்வளவு பேக்வேர்டா இருக்கிறீங்கன்னு நீங்க யோசிங்கன்னு சொல்றேன். அதை புரிஞ்சுக்கோங்க, அதை மாற்ற முயற்சி கொள்ளுங்கள். தயவு செய்து திருப்பவும் சொல்றேன், சேரிகளை சரி பண்றதுக்காக நீங்க முயற்சிக்கவே வேணாம். சேரி ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சேரி அடிப்படையில் இந்த ஜாதியத்துக்கு எதிராக இருக்கு, இந்த சனாதனத்திற்கு எதிராக இருக்கு. அடிப்படையில் உங்களை பார்த்து பார்த்து தான் நாங்களே கெட்டு போறோம். இதுதான் பெரிய பிரச்சனையே. உண்மை இதுதான். அம்பேத்கர் சொல்றாரு, போல செய்தல் சொல்றாரு. அதிகாரத்துக்கு எதிராக ஒரு அதிகாரத்தை நிறுவுறது அம்பேத்கர் இதுதான் சொல்றாரு. கொஸ்டின் பண்றாரு. அவன் ஜாதியை போற்றுகிறான், அதனால தலித்துகளும் என்ன பண்றான்? அவன் பேசுறான். இப்ப அவன் தான் அதான் சொல்றான், குடிப்பெருமை பேசுங்க அப்படின்றான். டேய், குடிப்பெருமை பேசுங்கடா, ஏன்னா அவங்க பேசுறானுங்களா, அதனால நம்மளும் பேசிக்கணும். ஸோ இது நாங்கள் ரொம்ப 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 புரட்சியாளர் அம்பேத்கரை நம்புகிறோம். அவரை நம்பியதால் ஒரு வெளிச்சத்தோடு இருக்கிறோம். அந்த வெளிச்சம் நிச்சயமாக சாதியத்துக்கு ஆதரவாகவோ மதத்துக்கு ஆதரவாகவோ எங்களை அவருக்கு ஒண்ணு புரியலையா அல்லது புரியாதது போல நடிக்கிறாரா அப்படிங்கிறது தான் இங்கே $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கே குழப்பவாதிகள் நிறைந்திருக்கிறார்களோ அங்கே எல்லாம் RSS என்னது வீறு கொண்டு வளரும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய கேடுகட்ட எச்சப்பொறுக்கி சீமான் அப்படிங்கிற ஒரு ட்ராக் இங்கே ஓட்டிட்டு இருக்கா. அப்படி அங்கிட்டு ஒரு குடிகாரி கூத்தாடி இருக்கா பார்த்தீங்களா, குடிச்சிட்டு போதையை போட்டு ரோட்டுக்கரையில் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய கஸ்தூரிங்கிற ஒரு அரை திராவிடைய கஸ்தூரியா வச்சுக்கிட்டு அங்கிட்டு பேச விடுவதும், இங்கிட்டு இங்க தலித்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள சேரிகள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கிறது, சேரிகள் எல்லாம் நன்றாக வளர்ந்திருக்கிறது, உங்களை பார்ப்பனர்களை பார்த்துதான் இங்கே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், பார்ப்பான் பேசுகின்ற அந்த ஜாதி தன்மையை போல் இங்கே இருக்கக்கூடியவர்களும் ஜாதி தன்மையை பேச வேண்டும். நீங்கள் எல்லாம் உங்களுடைய குடிப்பெருமையை பேசுவது போல் நாங்களும் இங்கே குடிப்பெருமையை பேசுவது தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு அரைவே கட்டத்தனமான தலித்திய பேச்ச நேற்றுக்கு பேசியிருக்க. அப்படி இதில் முழுமையாக பலனடையக்கூடிய ஒரே ஒரு கும்பல் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது RSS பிஜேபி கும்பலை தவிர தமிழனுக்கும் தலித்துகளுக்கும், தலித் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எல்லளவுக்கும் பயனற்ற ஒரு சொல்லைத்தான் தொடர்ச்சியாக இந்த ரஞ்சித் என்கிற ஒரு சினிமா நடிகர், ஒரு சினிமா இயக்குனர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், ஜாதி சேரிகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, சேரிகள் எல்லாமே யாருமே RSSக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறானா. சேரி என்ற வார்த்தை, சேரி என்கிற ஒரு சொல் பதம் தமிழ் சமூகத்தில் யார் பிரித்தது அப்படிங்கிறதா முக்கியமான கேள்வி. அதற்கு இவர்கள் ஒருபொழுதும் பதில் சொல்ல மாட்டார்கள். சேரிகள் என்பது ஒரு சுயம்பு போல் தானாக எழுந்து வந்தது போல் இவர்களுடைய கற்பிதம் யாருக்கு சாதகமாக இருக்கும் கேட்டீங்கன்னா, பார்ப்பானுக்கு சாதகமாக இருக்கும். இந்த சேரியை கட்டமைத்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சேரிக்குள் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆதிக்க ஜாதியினர் சொல்லக்கூடிய இந்த கவுண்டர், இந்த செட்டியார், இந்த மாதிரி இடைநிலையில ஜாதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உருவாக்கியவர்கள் என்கிற ஒரு பொது தளத்தை தொடர்ச்சியாக இவர்கள் பரப்பி கொண்டிருப்பது சுத்தமான RSSக்கு சொம்படிக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த ரஞ்சித் செய்வது. தலித்துகளுக்கான தலித்துகளுக்கான அந்த என்ன சொல்ற ஒரு போராட்ட காலமாக இதை மாற்றுவதற்காக இல்லை, வீணாக இந்த தலித்தியம் அப்படிங்கிற ஒரு சொல்லை கொண்டுட்டு வந்து பார்ப்பனியம் வளர்வதற்கான வேலையைத்தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் தான்
திருமா அவர்களிடம் வந்துகிட்டு நீங்கள் திமுகவில் போய் சேரக்கூடாது, நாம் அனைவரும் ஒன்றாக நிற்போம், தனி தொகுதிகளில் நாம் அனைவரும் ஒன்றாக இருப்போம், ஒரு பொழுதும் திராவிடத்தை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அற்ப பலன்கள் எதுவுமே நமக்கு வேண்டாம், நாம் நேரடியாக மோதுவோம், பிஜேபியும் ஆர்எஸ்எஸையும் நேரடியாக மோதுவோம் அப்படிங்கிற ஒரு குழப்ப வாய்ப்பாட்டை தொடர்ச்சியா செய்து கொண்டிருந்தார். அதற்கு மிக தெளிவாக திருமா அவர்கள் மிக தெளிவாக தெளிவாக அதற்கு பதில் எடுத்து விட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே நடப்பது ஆரியம் மற்றும் திராவிடத்தின் சித்தாந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் தனித்தனியாக நின்று ஆரியத்தை எதிர்ப்பது என்பது வீணான வேலை. அந்த வேலை ஒரு பொழுதும் வெற்றியில் முடியாது. அந்த வேலை செய்பவர்கள் அனைவருமே பார்ப்பானுக்கு பல்லக்கை தூக்குகின்றவர்கள் தானே ஒழிய இவர்கள் செய்யக்கூடிய வேலை நேரடியாக அந்த மக்களுக்கு பலனளிக்காது. ஆகையால் பெரும்பான்மையாக, நன்றாக வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும், பெரும்பான்மையாக இங்கே ஆரிய கும்பல்களை ஒழிப்பதற்கு இங்கே பேரியக்கம் கட்டி யார் இங்கே மிகப்பெரிய அளவிற்கு கட்டமைத்திருக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதுதான், அவர்களோடு இணைந்து பணியாற்றும் போதுதான் அந்த போர்க்களத்தின் வலிமை கூடும். ஆகையால் இங்கே சித்தாந்த ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய பெரியார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆளுமையின் கோட்பாடுகளை அரசியல் வடிவாக மாற்றி அமைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரே ஒரு கட்சி தான் இன்றும் ஆர்எஸ்எஸும் பிஜேபிக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கின்றது. ஆகையால் அதனோடு சேர்ந்து அதனோடு பயணித்து அதனோடு அது இயக்கம் கண்டு களம் காணும் போதுதான் நேரடியாக நாம் அந்த ஆர்எஸ்எஸின் கோட்பாடுகளை எதிர்ப்பதற்கும் ஒழித்து கட்டுவதற்குமான நல்வாய்ப்பை நாம் பெற முடியும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அவங்களோட இணைந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த இடங்கள் குறைவாக இருந்தாலும் கோட்பாடு பெரிதென்ற காரணத்தினால் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிறோம் சொல்லி நல்ல இவருக்கு செவில்ல கொடுத்த மாதிரி கொடுத்திருக்கிறார். அப்படியே ஆனாலும் இந்த ரஞ்சித் கூட்டங்கள் ஒரு பொழுதும் திருந்தாத கூட்டங்களாக இருக்கின்றது. இவர்களுடைய ஆழ்மன வெறி பார்ப்பானுக்கு சொம்படிப்பதுதான் இவருடைய ஆரம்ப காலகட்டம். காலா என்கிற படம் யார் தயாரித்தது என்று கேட்டால் ஒய்ஜி மகேந்திரன் குரூப், அதாவது ஆர்எஸ்எஸ் குரூப் இருக்கு பாத்தீங்களா, அவர்கள் தான் கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு இந்த ஆர்எஸ்எஸ் அடிமையாக செயல்பட்டிருக்கக்கூடிய சங்கி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய சங்கி, சுத்தமான சங்கியாக இருக்கக்கூடிய ரஜினியை வைத்து முற்போக்கு போர்வை போட்டு இங்கே கருப்பு என்கிற வார்த்தையை கொடுத்து திராவிட திருமுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே கட்டமைத்து கல்லா கட்டிய இந்த கேடுகட்ட இயக்குனர் தான் இந்த ரஞ்சித். தொடர்ச்சியாக தலித்தியம் பேசுகின்ற காரணத்தின் மூலமாக இவர் பேசக்கூடிய இந்த கருத்தியல் திராவிட எதிர்ப்பு கருத்தியலை ஆழமாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அந்த உள்ளங்களுக்குள் பதிவு செய்து விட்டால் இவர்களின் எண்ணங்கள் அனைத்தும் பார்ப்பானை நோக்கி திரும்பாமல் இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை ஜாதிகளின் மீது திரும்பியதற்கு பிறகு இவர்கள் இரண்டு பேரும் அடித்துக் கொள்வார்கள். அந்த இடத்தில் பார்ப்பான் தப்பித்துக் கொள்வான். அதன் மூலமாக நாம் பணப்பலன்களை அடைந்து கொள்ளலாம் என்கிற ஈனத்தனமான ஒரு எச்ச புத்தியின் வெளிப்பாடாகத்தான் இவர்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இவர்கள் பேசுகின்ற ஒரு கேவலமான சொல் அம்பேத்கர். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு முகத்துக்கு இரண்டு கண்கள் உண்டு என்றால் ஒன்று வலது கண், மற்றொன்று இடது கண். இரண்டு கண்களும் ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் உண்டு. ஒரு நாணயத்துல வந்துட்டு ஒரு பக்கம் இல்லைன்னா அந்த நாணயம் செல்லாது. அதே போல் இங்கே திராவிடம் கருத்தியல் என்றால் ஒரு பக்கம் தந்தை பெரியார், மறுபக்கம் அண்ணல் அம்பேத்கர். இங்கே இந்த ரஞ்சித் கும்பல்களும் இந்த திராவிடிய போதைகாரிகள் இருக்கக்கூடிய கஸ்தூரி கும்பல்களும் இங்கே இருக்கக்கூடிய சீமானிச கும்பல்களும் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரை கட்டம் கட்டுவதன் மூலமாக அந்த இடத்தில் தான் ஒரு அரசியல் தலைவர் என்று எங்களை முன்மொழிந்து கொள்வது, யாரை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுவது என்று கேட்டால் அண்ணல் அம்பேத்கரை நிப்பாட்டுவதன் மூலமாக பெரியாரை ஒழித்து கட்டிவிட்டு இங்கே ஆர்எஸ்எஸ் மறைமுகமாக உள்ளே புகுந்து அந்த தலித்தியம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி சிதறு கட்டமைப்புகளையும் சிதறு தலைமைகளையும் உருவாக்குவதன் மூலமாக பெரிய வல்லாண்மையாக இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் தனது இருப்பை நிலைநிறுத்துவதற்காக பேசக்கூடிய இந்த செயல்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களே நன்றாக செருப்பால் அடித்தது போல் அவருடைய பதிவில் சொல்லியிருக்கிறார். இங்கே நீதி கட்சி நடந்து கொண்டிருக்கும் போது தந்தை பெரியாருக்கு சிறப்பு செய்வதற்காக அண்ணல் அம்பேத்கர் அங்கே வடக்கில் இருந்து இங்கே சென்னை வந்திருக்கிறார். அதற்குள் இந்த மாதிரியான ரஞ்சித் கும்பல் அப்பவும் வந்து என்ன பண்ணிருக்கீங்க, நேரடியாக அண்ணல் அம்பேத்கர்கிட்ட போய் இந்த மாதிரி இங்கே பெரியார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆளுமையுடைய
தலைமைக்கு கீழே இருந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் தலைமையேற்றால் உங்களது தலைமையில் நாங்கள் இருந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜஸ்டிஸ்ல இருந்து பிரிஞ்சு போன சில கும்பல்கள், அதாவது திராவிட ஒழிப்பு கும்பல்கள் அங்கே அண்ணலை வந்து சந்தித்து அவர்களிடம் அனுமதி கேட்கும் போது அண்ணல் கன்னத்தில் அரைந்தது போல் மிக சிறப்பான வார்த்தைகளை சொன்னார். இங்கே இருப்பது தந்தை பெரியாரின் முகம் என்றால் அந்த தந்தை பெரியாரின் முகம்தான் அண்ணல் அம்பேத்கர். எனது முகம்தான் பெரியாரின் முகம், பெரியாரின் முகம்தான் அண்ணலின் முகம். ஆகையால் இங்கே நீங்கள் என்னிடம் வந்து கேட்ட கேள்வியே தவறு. நீங்கள் உண்மையிலேயே அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் இங்கே போய் நீங்கள் தந்தை பெரியாரிடம் ஒழுங்காக பணி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டார். இதுதான் அண்ணல் அம்பேத்கருடைய ஆகச் சிறந்த பேச்சு. இந்தியாவிலேயே தந்தை பெரியார் தனக்கென்று தலைவர் என்று யாரையுமே முன்மொழியாத தந்தை பெரியார் ஒரே ஒருவரை தான் தலைவர் என்று சொன்னார், அவர்தான் அண்ணல் அம்பேத்கர். ஆக இங்கே இருக்கக்கூடிய நமது வரலாற்று பதிவுகள் மிக தெளிவாக இருக்கின்ற போது இங்கே வந்திருக்க புதிதாக பூத்திருக்கக்கூடிய புகுந்திருக்கக்கூடிய இந்த புல்லுருவி கூட்டங்கள் அனைத்தும் அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியார் பிரிக்கக்கூடிய வேலையை மிக தெளிவாக செய்து அதன் மூலமாக ஒரு புரட்சியை இங்கே தூக்கி நிறுத்தி விடுவோம் என்று சொல்லுகிற கேனத்தனமான ஒரு பேச்சை இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கத்தில் அரசியல் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, தலித் அரசியல் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்டவர் அரசியல் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, கம்யூனிஸ்ட் அரசியல் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, சமூக நீதியின் அரசியல் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய யாரும் நம்ப மாட்டார்கள் இந்த ரஞ்சித்தின் கேனத்தனமான பேச்சுக்களை. இந்த ரஞ்சித் போல இன்னும் 1000 ரஞ்சித்துகளை RSS உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த ரஞ்சித் பீசுகளையும் அடித்து துரத்துவதுதான் திராவிடர் பேரியக்கத்தின் முதன்மையான கொள்கை. ஆரம்பிக்கலாம்.